படம் எப்படி சார் இருக்கு? படம் எப்படி சார் இருக்கு? சார் சரியாகுது, மாசாகுது, பங்கமாகுது. இந்த டிக்கெட் இங்க தான் இருக்குது, போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். அவ படம் எப்படி இருந்துச்சு? நான் தியேட்டர்ல ஒர்க் பண்றேனே. 10 வாட்டி கூட பார்க்கலாம், அவ்வளவு ஒருத்து. KGF சொல்லதுக்கு ஒண்ணுமே இல்லை தம்பி. உண்மை இல்லைன்ற அளவுக்கு என்ன பாதிச்சு? அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, அதில் ஒன்றுமே இல்லைன்னு. உக்ரைன் போர் நடக்கல தம்பி, அதில் விஜய் சார் விடலான்னு பார்க்குறோம். ஆனால் இப்போ உண்மையான ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனும் அனிருத்தும் தான். முன்னாடி பேசியிருப்போம், அதை மட்டும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி தான், ஆனால் அதை மீட் பண்ணிருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளவோ தண்ட செலவு பண்ணுறோம், டைம் வேஸ்ட் பண்ணுறோம், அதில் இதுவும் ஒன்று நினச்சிட்டு போகிறோம். ஈஸ்ட் உட்கார முடியலங்க, அதனால தான் தலையில் துண்டை போட்டு போகிறோம். வேஸ்ட் பண்ணிட்டான் நீங்க தலைவன் அட்லியே பரவாயில்ல இந்த படத்துக்கு. நல்லா இருந்துச்சு, சூப்பர். எங்க பாப்பா வந்து விஜய் ஃபேனுங்கனால நாங்க இன்னைக்கு ஆனுவல் எக்ஸாம் போகாம வந்திருக்கோம். அட்லி சொன்ன மாதிரி எங்க அண்ணனுக்கு நான் தான் செய்ய வேண்டிய சொல்லாம செஞ்சுட்டான். உடனே போய் ஏர்ஃபோர்ஸை ஜாயின் பண்ண போறேன். ஆமா, தலைவரோட இதனால. KGF பார்த்தாலே பீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரொம்ப கேவலமா இருக்கு. அனில்ஸ் எல்லாம் அஃபெண்ட் ஆகிற வேணும். எல்லாமே சூப்பர். தனுஷ் பண்டே இவனே மீம் பார்த்துட்டு தான் சொல்லிட்டு இருக்கான், இவனை முழுசா பார்க்கல. ப்ரோ படம் வேற மாதிரி ப்ரோ. தளபதி தான் ப்ரோ. அடையா பண்ணல போதும், நெல்சனை கடத்தி விட்டுருங்க இனிமேல். பாருங்க பிள்ளைங்க மெடிக்கலை தேடி போறாங்க, அவ்வளோ வேறும். ஆனால் ரியாலிட்டி இல்லை, ஏதோ விஜய் வீடியோ கேம் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த பேனரே இப்ப இல்ல, பாக்கியலட்சுமி சீரியல் பேனர் இருக்கு அந்த இடத்துல. பேனர் என்ன பண்ணிருப்பானுங்க, திரும்ப அவங்க வீட்டுல பர்தாவா போட்டு தூக்கி இருப்பானுங்க. பீஸ்ட் பார்க்கணும்னு ஆசையா இருக்கா? வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சன் டிவியில் போட்டுருவான். சன் டிவியில் உட்காந்து குடும்பத்தோட பாருங்க. பிடிக்கலாம் சேனல் மாற்றி விஜய் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் போடுவோம், அதை பாருங்க. அந்த படத்தோட டிக்கெட் காசை கொடுத்துட்டாருன்னா சொல்ல, பாப்கார்ன் காசை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அனிருத் காப்பி அடிக்கல, நம்ம தலைவர் நெல்சன் தான் காப்பி அடிச்சார். நண்பர்கள் சயின்ஸுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. வேணா பாண்டிச்சேரிக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு சொல்லுங்க.